27 ஃபுல்லா இது விசாரணை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அவன் கேட்கிற ஒரே கேள்வி, நகை எங்க? நகையை கூட விட்டுறோம், அவன் நகையை எடுக்கலன்னு சொல்றாரு. போலீஸ் வந்ததுமே அந்த 2 ஆட்டோக்காரை கூட்டு வந்துடுறாங்க. அவங்களே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அவங்களே கேட்கும் பொழுது அவங்க மேல சந்தேகம் இல்லை, சந்தேகம் அஜித் மேலதான் அப்படின்னு நிக்கிதா சொன்னதா ஒரு தகவல் சொல்றாங்க. இப்ப இங்கதான் ஒரு சந்தேகம் என்ன எழுப்புங்க பார்த்தா, லாஜிக்கா யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு திருடனான்னு முடிவு பண்ண ஒரு பையன், அவன் இதற்கு அவன் எந்த வழக்கும் கிடையாது, திருட்டு வழக்கு கிடையாது. இப்போ அஜித் அந்த கார் ஓட்ட தெரியாது, அந்த கார் உள்ள போய் உக்காந்து நகையெல்லாம் தேடி எங்க நகை இருக்கு, எங்க எழுதிருக்குன்னு பேகை திறந்து பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா க்ளோஸ் டு இம்பாசிபிள். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட்டம் ஜாஸ்தி, அது பத்ரகாளியம்மன் கோயில், இவர் அறங்காவலர், இவர் வெளியே இருக்கக்கூடிய காவலர், செக்யூரிட்டி. இவர் அங்கிருந்து வெளியே போனா அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். இதுல கூட்டம் அதிகமா இருக்கிறப்போ அந்த கார் பார்க்கிங் பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க ஒரு ஐ விட்னஸா பார்த்திருப்பாங்க. இவர் போய் கார் ஓட்ட தெரியாத ஒரு அஜித்து காரை திறந்து உள்ள போய் இங்க ஏதாவது தகை இருக்கா, எதற்கு என்ன இருக்குன்றது ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அந்த பேக்கை திறந்து அங்கே எடுத்துக்கிட்டு பணத்துல 2500 மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி.